நெக்ஸ்ட் thin spheres ரைட்டா. அதே மாதிரி இப்போ ஸ்பியரை கட் பண்ணிங்கன்னா எந்த டைரக்ஷன்லேருந்து எப்படி நீங்கள் கட் பண்ணாலும் இந்த ஹூப் கிராஸ் செக்ஷன் தான் வரும் ரைட்டா. இந்த ஹூப் கிராஸ் செக்ஷன் வரும். இதில் ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸு ரைட்டா, அதாவது ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸு ஆர் டயாமீட்டர் ஸ்ட்ரெஸ்ஸு இது மட்டும்தான் இருக்குது எந்த டைரக்ஷன்லனாலும். ஏன்னா இது 3 டைரக்ஷன்லையுமே டயாமீட்டர் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது, லென்த்துன்னு இல்லை ஸ்பியருக்கு ரைட்டா. பட் சிலிண்டருக்கு அப்படி இல்லை, ஒரு டைரக்ஷனில் லென்த்து, அதான் எக்ஸ் டைரக்ஷனில் லென்த்து, ஒய் டைரக்ஷன்லேயே டயாமீட்டர், இசட் டைரக்ஷன்லேயும் டயாமீட்டர். அதனால் லென்த்துன்னு ஒன்று இருக்கிறதுனால லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு ரைட்டா. பட் ஸ்பியருக்கு 3 டைரக்ஷனில் எக்ஸ் ஒய் இசட் 3 டைரக்ஷன்லையுமே டயாமீட்டர் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது, லென்த்துங்கிறது கிடையாது ரைட்டா. அப்போ 3 டைரக்ஷன்லையுமே உங்களுக்கு ஹூப் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும் ரைட்டா. ஸோ இந்த ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஹூப் ஸ்ட்ரெஸ் இப்படி தானே ஆக்ட் ஆகுது ரைட். உங்களுக்கு ப்ரெஷர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு force due to hoop stress ரைட்டா. ஸோ இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவை தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. உள்ளே ஆக்ட் ஆகுறது ப்ரெஷரு. ஸோ ப்ரெஷர் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலானா ப்ரெஷர் இன்டூ த கிராஸ் செக்ஷன் ஏரியா, இன்டர்னல் கிராஸ் செக்ஷன் ஏரியா π/4 d² ரைட்டா. இப்போ ஃபோர்ஸ் டியூ டு ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது, ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இந்த ஹூப்பில் ஆக்ட் ஆகுது ரைட்டா, சர்க்கம்ஃபரன்ஸில் ஆக்ட் ஆகுது. ஸோ சிக்மா ஹெச் இன்ட்டு இந்த ஹூப்போட ஏரியா என்ன அப்படின்னு சொன்னால் π/dt ரைட்டா. இந்த ஹூப்போட ஏரியா π/dt, ஏன்னா π/dங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட்டு திக்னஸ் வில் கிவ் யூ திஸ் ஹூப் ஏரியா. அதை முன்னாடியே பார்த்தோம் இல்லையா ரைட். இப்போ நீங்கள் இதை சிம்ப்ளை பண்ணீங்க அப்படின்னா சிக்மா ஹெச் இஸ் ஈக்குவல் டு π கேன்சல் ஆகிடுமா, ஒரு டி கேன்சல் ஆகிடும். ஸோ PD/4T ரைட். இதுதான் ஹூப் ஸ்ட்ரெஸ். லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று கிடையாது இந்த ஸ்பியரில், தின் ஸ்பியர்ஸில் ரைட்டா. ஸோ இதுதான் ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸு, 3 டைரக்ஷன்லேயுமே இதுதான் ஆக்ட் ஆகுது ரைட். இப்போ ஹூப் ஸ்ட்ரெயினை பார்ப்போமா. ஹூப் ஆர் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெயின் ரைட்டா. ஸ்ட்ரெயினுங்கிறது என்ன, அதே மாதிரி இப்போ எக்ஸ் டைரக்ஷனில் EH இஸ் ஈக்குவல் டு என்ன, எக்ஸ் டைரக்ஷனில் இருக்க ஒரு ஹூப் ஸ்ட்ரெயின், ஒய் டைரக்ஷனோ இசட் டைரக்ஷனோ டிரான்ஸ்வர்ஸ் ரைட்டா, அங்கேயும் EH தான் இருக்குது. அதனால் வெயிட் EH இஸ் ஈக்குவல் டு, அதாவது சிக்மா ஹெச் டிவைடட் பை E மைனஸ் பாய்சன்ஸ் ரேஷியோ இன்ட்டு சிக்மா எல்லாம் கிடையாது, அந்த டைரக்ஷன்ல சிக்மா ஹெச் தான் ஓகே, சிக்மா ஹெச் பை இ எகெயின் ரைட். அப்போ சிம்பிளாக என்ன எழுதிடலாம், சிக்மா ஹெச் பை இ இன்ட்டு 1 மைனஸ் மியூ. இதுதான் வந்து ஹூப் ஸ்ட்ரெயின் ஓகே. அதாவது PD/4TE இன்ட்டு 1 மைனஸ் மியூன்னு போடலாம், ஆர் 1 மைனஸ் 1/mன்னு போடலாம். PD/4TE 1 மைனஸ் 1/m ஓகே. இதுதான் ஹூப் ஸ்ட்ரெயின் ஃபார் ஸ்பியர்ஸ் ரைட்டா. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பியர்ஸ்ன்னு கேட்டால் இதுதான். ஸ்பியர்ஸ்ன்னு கேட்டால் இந்த ஸ்பியரிக்கல் ஷெல்லில் வந்து இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான், இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரெயின் தான் ரைட்டா. ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸு, ஹூப் ஸ்ட்ரெயின். இதுலையும் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். Volumetric strain of thin sphere, right? EV is equal to என்ன சொன்னோம், EX plus EY plus EZ ரைட்டா. ஸோ இங்கே ஸ்பியருங்கிறதுனால மூணுலேயுமே வந்து உங்களுக்கு டயாமெட்ரல் ஸ்ட்ரெயின் தான், அதாவது ஹூப் ஸ்ட்ரெயின் தான் ரைட்டா. இங்கேயும் ஹெச், இங்கேயும் EH தான் ரைட். அப்போது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு 3 into EH. இது அப்ஜெக்டிவில் கேட்கலாம் உங்களுக்கு ரைட். அப்போ இதை போட்டிங்க அப்படின்னா, ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு
3 PD by 4 TE into 1 minus mu, right? Is the volumetric strain in this case. Okay, இப்போ ஸ்பியர்ஸில் வந்து change in diameter and change in volume வாங்க. Change in diameter is diametral strain, அதாவது hoop strain into diameter வருமா? Okay, so hoop strainக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், PD by 4TE into 1 minus mu பார்த்தோம், அதோட ஒரு diameter மல்டிப்ளை பண்ணிக்கணும். So PD square by 4TE into 1 minus mu, இது change in diameter. Okay, next volumetric strain பாவாங்க, அதுலேருந்து change in volume கண்டுபிடிக்கலாமா? So change in volume equal to volumetric strain into original volume. Original volumeக்கு ஃபார்முலா வந்து 4/3 pi r cube, ஸ்பியருக்கு 4/3 pi r cube. நம்ம இங்கே வந்து in terms of diameter போட்டிருக்கோம், அதனால் r cube வந்து d/2 whole cube அப்படின்னு மாற்றிக்கோங்க, ரைட்டா? இப்போ சேஞ்ச் இன் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா நம்ம பார்த்தோம், 3/4 PD by 4TE into 3 into 1 minus mu பார்த்தோம். இதுதான் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஓகே, இன்டூ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் போட்டோம் அப்படின்னா 4/3 3/4 கேன்சல் ஆகிடும். இங்கே d/2 ஹோல் கியூப் போடுறோம் இல்லையா? ஸோ இதில் வந்து 8ங்கிறது கீழே வரும், பைங்கிறது வரும், 4/3 3/4 கேன்சல் ஆகிடும், ரைட்டா? அப்போ என்ன வருது, பை இருக்கா, பை PD பவர் 4, ஏன்னா இங்கே ஒரு டி இருக்குது, இங்கே d கியூப் இருக்குது, ரைட்டா? பை PD பவர் 4 டிவைடட் பை 8TE இன்ட்டு 1 மைனஸ் மியூ, ரைட்? ஸோ இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது வரும், பை PD பவர் 4 இன்ட்டு 8TE into 1 minus mu. Okay, இதுதான் வந்து change in volume in case of thin spheres. Okay, இதெல்லாம். Okay, coming to thick cylinders. Okay, thick cylinder என்ன கண்டிஷன் முன்னாடியே சொல்லியிருந்தேன், T/D ratio must be greater than 1/10. இதே less than 1/10 இருந்துச்சுன்னா அது thin cylinder. Okay, இங்கே T/D ratio must be greater than 1/10 அப்படின்னா உங்களுக்கு அவுட்டர் டயா ஒன்று, இன்னர் டயா ஒன்று, அது ரெண்டும் வந்து தனித்தனியாக கன்சிடர் பண்ணணும், ரைட்? இப்போது திக்னஸ் இவ்வளோ இருக்குது உங்களுக்கு, ரைட்? இப்போ இன்டர்னல் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது அப்படிங்கும்போது, ரைட், உங்களுக்கு ரெண்டு விதமான ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ், அதுதான் ஹூப் ஸ்ட்ரெஸ், ரைட்? இன்னொன்று ரேடியல் ஸ்ட்ரெஸ். டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் அதாவது ஹூப் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்வேஸ் டென்சைல். நம்ம தின் சிலிண்டர்ஸ்லேயே பார்த்தோம், இந்த ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சர்க்கம்ஃபரன்ஸை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணும், டயாமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும், வெளிநோக்கி இழுக்கும், ரைட்டா? அப்போ டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான் உள்ளே டெவலப் ஆகும். ஸோ ஹூப் ஸ்ட்ரெஸ் இஸ் அ டென்சைல் ஸ்ட்ரெஸ், ஓகேவா? பட் ரேடியல் ஸ்ட்ரெஸ் இது வந்து கம்ப்ரெசிவ் இன் நேச்சர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அப்ஜெக்டிவில் கேட்பாங்க, ரைட்? இப்போ வேரியேஷன் ஆஃப் ஹூப் ஸ்ட்ரெஸ் எப்படி அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் டு மினிமம் வேல்யூ, அதாவது இன்னரில் மேக்ஸிமமாக இருக்கும், ரைட்டா? இன்னரில் மேக்ஸிமமாக இருக்கும், அவுட்டரில் மினிமமாக இருக்கும், ரைட்டா? ஸோ வென் த thick cylinder is subjected to internal pressure, அது ரொம்ப முக்கியம். இன்டர்னல் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்னல் இந்த இடத்துல, ரைட், இன்டர்னல் சர்ஃபேஸ் இன்னர் சர்ஃபேஸில் உங்களுக்கு ஹூப் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமமாக இருக்கும், அவுட்டர் சர்ஃபேஸ் வரும்போது ஹூப் ஸ்ட்ரெஸ் வந்து மினிமமாக ஆகிடும், மினிமம் வேல்யூ சம் வேல்யூ இருக்கும், ரைட்டா? சரி, இதே ரேடியல் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ள இன்டர்னல் சர்ஃபேஸில் ரேடியல் ஸ்ட்ரெஸ்ஸு மேக்ஸிமமாக இருக்குது, ஆனால் அவுட்டர் வரும்போது ஜீரோவாக மாறிடுது, ரைட்டா? ஸோ மேக்ஸிமம் அட் இன்னர் சர்ஃபேஸ் அண்ட் ஜீரோ அட் அவுட்டர் சர்ஃபேஸ், ரைட்? ஓகே, இதில் ஹூப் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் அக்கார்டிங் டு லாமிஸ் தியரி. ஓகே, லாமிஸ் தியரி திக் சிலிண்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, இது அப்ஜெக்டிவில் கேட்கலாம், ரைட்? லாமிஸ் தியரி ஆர் லாமிஸ் ஃபார்முலா. ஓகே, திஸ் இஸ் த ஃபார்முலா, ஹூப் ஸ்ட்ரெஸ் அட் எனி ரேடியஸ் ஆர். ஓகே, P is internal pressure Ri square divided by Ro square minus Ri square
into 1 plus RO square by R square. R is at any point, any radius. Okay, right. இப்போ இந்த R வந்து when R is equal to in Ri inner surface ல, okay, inner surface ல maximum இருக்கும்னு சொல்லியாச்சு. Tangential stress inner surface ல maximum இருக்கும், ரைட்டா? மேக்ஸிமம் அப்படின்னு சொன்னால் இன்னர் சர்ஃபேஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர்ஐ. இந்த இடத்துல ஆர்ஐ போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வரும்? ஆர்ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஓ ஸ்கொயர் டிவைடட் பை ஆர்ஐ ஸ்கொயர். ஆர்ஐ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ பி இன்ட்டு ஆர்ஓ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ஐ ஸ்கொயர் டிவைடட் பை திஸ் டினாமினேட்டர் ஆர்ஓ ஸ்கொயர் மைனஸ் ஆர்ஐ ஸ்கொயர். ஓகே, இப்போ இதே அவுட்டர் சர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர் ஈக்குவல் டு ஆர்ஓ. இந்த ஆருக்கு பதிலாக ஆர்ஓ போட்டிங்க அப்படின்னா இது 1 ஆகிடுமா? ஸோ 2 இன்ட்டு பிஆர்ஐ ஸ்கொயர் divided by RO square minus RI square. Okay, so இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆருக்கு பதிலாக RI போட்டால் என்ன வரும்? இன்னர் சர்ஃபேஸு. ஆருக்கு பதிலாக RO போட்டால் அவுட்டர் சர்ஃபேஸில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோ கிடைக்கும், ரைட்டா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் அதாவது ஹூப் ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் தான், டென்சைல். ஓகே, டென்சைல் இன் நேச்சர். நமக்கு ரேடியல் ஸ்ட்ரெஸ் தான் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக வரும், ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க அது. ரைட். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் இதோட வேரியேஷன் பாருங்கள். இந்த வேரியேஷன் பாருங்கள். ஓகே, இங்கே வரைஞ்சிருக்கேன், ரைட்? ஹூப் ஸ்ட்ரெஸ் ஓகே, இந்த வேரியேஷன் பாருங்கள். ஹூப் ஸ்ட்ரெஸ் எப்படி வேரி ஆகுதுன்னா இன்னர் சர்ஃபேஸில் மேக்ஸிமமாகவும் அவுட்டர் சர்ஃபேஸில் மினிமமாகவும் இருக்குது, ரைட்டா? சரி, ரேடியல் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகுது? அதை கீழே வரைஞ்சிருக்கேன். ஏன்னா ரேடியல் ஸ்ட்ரெஸ் வந்து நெகட்டிவ், கம்ப்ரசிவ் இன் நேச்சர். ஹூப் ஸ்ட்ரெஸ் பாசிட்டிவ், அதனால இதை மேலே வரைஞ்சிருக்கேன், ரைட்டா? ரேடியல் ஸ்ட்ரெஸ் இஸ் மேக்ஸிமம் அட் இன்னர் சர்ஃபேஸ் அண்ட் 0 அட் அவுட்டர் சர்ஃபேஸ், ரைட்டா? இப்போ இன்னர் சர்ஃபேஸில் இருக்க ரேடியல் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் இந்த ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டிருங்களேன். மைனஸ் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இன்னர் சர்ஃபேஸில் ஆர் ஈக்குவல் டு ஆர்ஐயா, அப்போ என்ன ஆகும்? இன்னர் சர்ஃபேஸில் உங்களுக்கு ஆர்ஐ ஸ்கொயர் மைனஸ் ஆர்ஓ ஸ்கொயர் வருமா, ரைட்? இந்த ஆர்ஐ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆர்ஐ ஸ்கொயர் மைனஸ் ஆர்ஓ ஸ்கொயர் வந்து நியூமரேட்டரில் வரும். கீழே ஆர்ஓ ஸ்கொயர் மைனஸ் ஆர்ஐ ஸ்கொயர், ஸோ மைனஸ் பி. ஸோ சிக்மா ரேடியல் அட் இன்னர் ஈக்குவல் டு மைனஸ் பின்னு வரும், ரைட்டா? The intensity of radial stress at inner surface of the thick cylinder is equal to pressure of internal pressure. Okay, சரி. இது outer surfaceல R equal to RO வா? RO அப்படின்னா இது 1 ஆகிடும். 1 minus 1 0 ஆகிடுமா? ஏன்னா இப்போ ரேடியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இந்த ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ், அவ்வளோதான், ரைட்டா? இது 0 ஆகிடும். ஸோ அவுட்டர் சர்ஃபேஸில் ரேடியல் ஸ்ட்ரெஸ் இஸ் 0. ஓகே, அதோட வேரியேஷன் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, திக் சிலிண்டர்ஸில் மோஸ்ட்லி இது வந்து போதும், ரைட்? ஏன்னா சிலபஸில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை திக் சிலிண்டர்ஸ் இருக்குன்னு. TRB TNEB ரெண்டுமே மென்ஷன் பண்ணலை. பட் சப்போஸ் கேட்குற மாதிரி இருந்தால் இதுக்கு மேலே கேட்க முடியாது, ரைட்டா? ஸோ ஹூப் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் என்ன, மினிமம் என்ன, டென்சைலா கம்ப்ரசிவா, ரேடியல் ஸ்ட்ரெஸ்ஸு இன்னரில் என்ன அவுட்டரில் என்ன, ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸு இன்னரில் என்ன அவுட்டரில் என்ன, அவ்வளோதான். ஓகே, ரைட். அப்புறம் இந்த 7th கொஸ்டின் பாருங்கள். ஆட்டோ ஃப்ரெட்டேஜ் இஸ் த மெத்தட் ஆஃப் ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ஸிங் திக் சிலிண்டர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, இது நிறைய ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோ ஃப்ரெட்டேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் a மெத்தட் ஆஃப் ப்ரீ-ஸ்ட்ரெஸ்ஸிங் திக் சிலிண்டர். ஓகே, இந்த கொஷின் 394 பாருங்கள். 392, 393, 394, ரைட்? இதில் வந்து டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு கேட்டிருக்காங்க, ரைட்டா? 392ல் த மேக்ஸிமம் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளோ அப்படின்னு, 393ல் த மினிமம் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு அட் தி அவுட்டர் சர்ஃபேஸ் எவ்வளோன்னு. இப்போ இன்டர்னல் சர்ஃபேஸில் திக் சிலிண்டரில் சப்ஜெக்டட் டு இன்டர்னல் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னால் இன்னர் சர்ஃபேஸில் உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ். ஓகே, இதே அவுட்டர் சர்ஃபேஸில் மினிமமாக இருக்கும். தட் இஸ் நத்திங் பட் ஹூப் ஸ்ட்ரெஸ். ஓகே, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதை முன்னாடியே பார்த்தோம்.
இன்னர் சர்ஃபேஸில் இருக்கிற மேக்ஸிமம் டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் ஏ 392 ஆப்ஷன் ஏ P into outer radius square plus inner radius square divided by outer radius square minus inner radius square, right? இதே மினிமம் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்குமா, அது எவ்வளோ அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் சி 393க்கு ஆப்ஷன் சி 2 into P RI square divided by RO square minus RI square, ரைட்டா? இப்போ இந்த 394ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் the maximum tangential stress in a thick cylindrical shell is always greater than the internal pressure acting on the cell. ஓகே, அந்த P அப்படிங்கிறதோட ஒரு ஃபேக்டர் ஆட் பண்ணுறாங்க, அதுதான் அந்த R ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர், ரைட்டா? அந்த ஃபேக்டர் எப்போவுமே மோர் தென் ஒன்னாக இருக்குது. அதனால் அந்த இன்டர்னல் ப்ரெஷரை விட இந்த மேக்ஸிமம் டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டர்னல் ப்ரெஷரை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 394க்கு ஆப்ஷன் சி. ஓகே, இன்னொன்று நம்ம என்ன பார்த்தோம், ரேடியல் ஸ்ட்ரெஸ். நம்ம ஹூப் ஸ்ட்ரெஸ் ஆர் டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ் அதை வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ரேடியல் ஸ்ட்ரெஸ். ரேடியல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆல்வேஸ் கம்ப்ரசிவ் அப்படின்னும் பார்த்தோம், ரைட்டா? இப்போ ரேடியல் ஸ்ட்ரெஸ் வந்து இன்டர்னலில் எப்படி இருக்கும், அவுட்டர் சர்ஃபேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரேடியல் ஸ்ட்ரெஸ் இஸ் மேக்ஸிமம் அட் இன்னர் சர்ஃபேஸ் அண்ட் 0 அட் த அவுட்டர் சர்ஃபேஸ், ரைட்டா? அப்போ மேக்ஸிமம் அட் த இன்னர் சர்ஃபேஸ்னால் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸில் ப்ராக்கெட் உள்ள ப்ளஸுக்கு பதிலாக இந்த ரேடியல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மைனஸ் வரும். அப்போது த மேக்ஸிமம் ரேடியல் ஸ்ட்ரெஸ் அட் இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் வில் பி ஈக்குவல் டு ப்ரெஷர், தட் இஸ் மைனஸ் பி, ரைட்டா? அதில் போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மைனஸ் பி தான் வரும், ரைட்? அப்போ மைனஸ் பி மீன்ஸ் தட் இஸ் நத்திங் பட் கம்ப்ரசிவ். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். 390 பாருங்க. In a thick cylindrical shell subjected to an internal pressure, the tangential stress is always tensile stress, correct? Radial stress is always a compressive stress, இதுவும் correct. Okay, option A, right. 389 பாருங்க. In a thick cylindrical shell subjected to an internal pressure P, the radial stress across the thickness of the cylinder is என்ன, அதுதான் வேரியேஷனை சொல்லணும். ரேடியல் ஸ்ட்ரெஸ் வந்து இன்னர் சர்ஃபேஸில் மேக்ஸிமமாக இருக்குது, அவுட்டர் சர்ஃபேஸில் 0வாக இருக்குது. அது ரொம்ப முக்கியம், ரைட்டா? மேக்ஸிமம் அட் தி இன்னர் சர்ஃபேஸ் அண்ட் 0 அட் தி அவுட்டர் சர்ஃபேஸ், ஆப்ஷன் டி. ஓகே, ரைட்டு. இதே 388ல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் in a thick cylindrical shell subjected to internal pressure P, the tangential stress across the thickness of a cylinder. Tangential stress அதாவது ஹூப் ஸ்ட்ரெஸ் என்னவாக இருக்கும்னா இன்னர் சர்ஃபேஸில் மேக்ஸிமமாக இருக்கும், அவுட்டர் சர்ஃபேஸில் மினிமமாக இருக்கும். ஐ மீன் 0க்கு வராது. ஓகே, மினிமம் வேல்யூ இருக்கும். ஆனால் ரேடியல் ஸ்ட்ரெஸ் அப்படி கிடையாது, அவுட்டர் சர்ஃபேஸில் 0க்கு வந்துடும், ரைட்டா? அதுதான் டிஃப்ரென்ஸு. அப்புறம் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா டான்ஜென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸு எப்போவுமே டென்சைலாக இருக்கும், அதாவது ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸு டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ரேடியல் ஸ்ட்ரெஸ்ஸு எப்போவுமே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 387 பாருங்கள். லாமிஸ் தியரி இஸ் அசோசியேட்டட் வித் இந்த திக் சிலிண்ட்ரிக்கல் ஷெல்ஸ். திக் சிலிண்டர்ஸில் தான் நம்ம லாமிஸ் தியரியை யூஸ் பண்ணுறோம். அந்த லாமிஸ் ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு அந்த ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஈக்குவேஷன். ஓகே, ரைட். ஸோ லாமிஸ் தியரி எதோட அசோசியேட் ஆகிருக்குன்னா திக் சிலிண்ட்ரிக்கல் ஷெல்லில் அசோசியேட் ஆகிருக்கு. ஓகே, ரைட்டு. இது ஆல்ரெடி பார்த்தோம். திக் சிலிண்டர் தின் சிலிண்டர் எதை வச்சு நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும் அப்படின்னா திக்னஸ் டிவைடட் பை டயாமீட்டர். T/D ரேஷியோ இஸ் லெஸ் தேன் 1/10 இருந்தால் தின் சிலிண்டர், கிரேட்டர் தேன் 1/10 இருந்தால் திக் சிலிண்டர். ஓகே, இதில் 1/10 to 1/15 கொடுத்துருக்காங்க, பட் 1/15ங்கிறத எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, 1/10 தான். ஓகே, 1/10 விட கம்மியாக இருந்துச்சு, அதாவது திக்னஸ் டிவைடட் பை டயாமீட்டர் ரேஷியோ 1/10 விட கம்மியாக இருந்துச்சுன்னா தின் சிலிண்டர், 1/10 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது திக் சிலிண்டர். ஓகே.